வெல்கம் டு D2G ஹெல்த். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ட்ரை ஃப்ரூட்ஸை ஊற வச்சு சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல என்னென்ன மாற்றம்லாம் உண்டாகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமான சிற்றுண்டிகளில் ட்ரை ஃப்ரூட்ஸுக்கு எப்போவுமே தனி இடம் உண்டு. ஊட்டச்சத்து நிறைஞ்சிருக்கிறதுனால அதை நம்ம தவிர்க்க முடியாது. ஆனால் அதன் ஊட்டச்சத்துக்கள் மாறாமல் இருக்க எப்படி எடுக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்ப்போம். உலர்பழங்கள் இனிப்புகள், ஸ்மூத்தி வகைகள், ஓட்மில்லில் சேர்ப்பதிலிருந்து அப்படியே சாப்பிடுவது வரை எப்போதுமே சுவையாக இருக்கும். இது எங்கே சென்றாலும் எடுத்து செல்வதற்கு ஈஸியாகவும் வசதியானதாகவும் கூட இருக்கும். அதனால் நம்ம ட்ராவலிங்கில் கூட இதை எடுத்துகிட்டு போகலாம். உலர்பழங்கள் எல்லாமே அற்புதமான மருத்துவ குணங்களை கொண்டவை என்றாலும் சில பழங்கள் நன்மைகளோட ஆற்றலையும் அளிக்குது. அதை அப்படியே சாப்பிடலாம் என்றாலும் சிறந்த முறையில் எடுத்துக்கொள்ள ஊற வச்சு சாப்பிடணும். அப்படியான பழங்களையும் அதோட நன்மைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம வைப்போம் வாங்க. அதில் முதலாவதாக பாதாமில் வைட்டமின் இ, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் அத்தியாவசிய எண்ணெய்கள் நிறைஞ்சிருக்கிறதுனால பாதாம் சிறந்த உலர்பழங்களில் ஒன்று. பலரும் பாதாமை பச்சையாவோ அல்லது வறுத்தோ சாப்பிடுவாங்க. சருமத்தை ஆரோக்கியமாகவும் பளபளப்பாகவும் வச்சிருக்கிறது மட்டும் இல்லாமல் இதயத்தை ஆரோக்கியமாகவும் வச்சிருக்கவும் பாதாம் உதவும். பாதாம் பருப்பில் இருக்க நன்மைகளை முழுமையாக பெற அதை தோல் உரைச்சிட்டு ஊற வச்சு சாப்பிடணும். இரவில் 6லேருந்து 8 மணி நேரம் தண்ணீரில் ஊற வச்சு நம்ம சாப்பிடணும். ரெண்டாவதாக வால்நட். இருமல் மற்றும் மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளிலிருந்து உங்களை விடுவிக்கும் போது வால்நட் மனதை ஆரோக்கியமாக வச்சிருக்கும். இந்த உலர்பழத்தில் ஒமேகா 3 கொழுப்பமிலங்கள், புரதம், தாதுக்கள் மற்றும் வைட்டமின் இருக்கு. வால்நட்ஸில் ஆரோக்கியமான கொழுப்பு அமிலங்களின் அளவு உடல் எடையை குறைக்க உதவும். ஆரோக்கியமாக எடுத்துக்கொள்ள இந்த வால்நட் தினமும் எடுத்துக்கொள்ளலாம். எனினும் பால் அல்லது சுத்தமான தண்ணீரில் ஊற வச்சு எடுக்கலாம். இது மன அழுத்தத்தை குறைக்க உதவும். அடுத்ததான் கருப்பு திராட்சை. ஊற வச்சா கருப்பு திராட்சை மலச்சிக்கலிலேருந்து உங்களை பாதுகாக்கும். இந்த திராட்சைகளை இரவில் தண்ணீரில் ஊற வச்சு காலையில் எழுந்தோன்னே அப்படியே சாப்பிட்லாம். இதன் மூலம் குடல் இயக்கம் சீராக உதவுது. மேலும் ஊற வச்ச திராட்சை சாப்பிடும்போது சில உணவுகளால் அமிலத்தன்மையை குணப்படுத்தவும் உதவுது. மலச்சிக்கல் இருப்பவர்கள் திராட்சையை ஊற வச்சு மறுநாள் காலையில் சாப்பிட்லாம். அடுத்ததான் அத்திப்பழம். அத்திப்பழம் சுவையான உலர்பழம். இவை நார்ச்சத்து நிறைந்தவை அப்படிங்கிறதுனால உணவுக்கு ஆற்றலை சேர்க்கும். உண்மையில் கொழுப்பு மற்றும் சீரான அளவு கார்போஹைட்ரேட் மற்றும் சர்க்கரை இல்லாமல் உள்ள இது பயனுள்ள உலர்பழம். எனினும் இதை ஊற வச்ச பிறகு சாப்பிடணும். பெண்கள் PCOS பிரச்சனை கொண்டிருந்தால் உலர்பழத்தை ஊற வச்சு சாப்பிடணும். குடல் இயக்கம் மற்றும் எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். அதே வேளையில் இது இரத்த சர்க்கரையையும் கட்டுப்படுத்த உதவும். அடுத்ததாக பேரிச்சம்பழம். ஊட்டச்சத்துக்களோட எரிசக்தி என்று பேரிச்சத்து சொல்லலாம். இது வைட்டமின் மற்றும் தாதுக்களை நிறைவாக கொண்டிருக்கு. இது பொட்டாசியமும் அதிகம் இருக்கு. நரம்பு மண்டலத்தை மேம்படுத்த இது பெரிதும் உதவும். இதில் உள்ள கரிம கந்தகத்தோட அளவு பருவகால ஒவ்வாமைகளை தடுக்க செய்யும். அடுத்ததாக ஆப்ரிகாட். குளிர் பிரதேசங்களில் மட்டுமே விளையக்கூடிய ஆப்ரிகாட்டோட விலை சற்று அதிகம்தான். வெளிநாடுகளில் இதை பழமாகவே சாப்பிடுவாங்க. ஆனால் நம்ம இந்தியா உணவு பழக்கத்தில் இதை உலர வச்சு சாப்பிட்றதான் வழக்கம். ஆப்ரிகாட் சாப்பிட்றதுனால கிடைக்கும் வைட்டமின் ஏ சத்து கண் மற்றும் சருமத்திற்கு ஆரோக்கியம் தர வல்லது. ஒபசிட்டி, டயபெட்டிக், இதய நோய் சார்ந்த பிரச்சனை உள்ளவர்கள் ஆப்ரிகாட்டை சாப்பிடக்கூடாது. நாள் ஒன்றுக்கு ஒரு நபர் பாதி ஆப்ரிகாட் சாப்பிடலாம். அடுத்ததாக பிஸ்தா பருப்பு. பிஸ்தா பருப்பில் சாப்பிட்றதுனால பாஸ்பரஸ் சத்து அதிகம் கிடைச்சி உடலை ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும். உடல் மினுமினுப்பாகவும் கூந்தல் வலிமையோடு இருக்கும். அதிக கொழுப்புச்சத்துள்ள பிஸ்தா பருப்பு உடல் எடை அதிகம் நினைப்பவர்களுக்கு நல்ல சாய்ஸ். உடல்நிலை பிரச்சனை உள்ளவர்கள் பிஸ்தா பருப்பை மிக குறைய அளவில் சாப்பிடலாம். குழந்தைகள், டீனேஜ் பருவத்தினர் நாள் ஒன்றுக்கு 3லேருந்து 4 பிஸ்தா பருப்புகளை சாப்பிடலாம். கடைசியாக முந்திரி பருப்பு. முந்திரி பருப்பில் நார்ச்சத்து அதிகம் இருக்குது. இதனை சாப்பிட்றதுனால அதிக கலோரி ஆற்றலும் நார்ச்சத்தும் கிடைக்கும். ஆனால் முந்திரி பருப்பில் கொழுப்புச்சத்து மிக அதிகமாக இருக்கிறதுனால அதிக அளவில் சாப்பிடக்கூடாது. விளையாட்டு, நீச்சல் என அதிக உடல் உழைப்பை கொடுக்கும் குழந்தைகள், டீனேஜ் பருவத்தினர் தினமும் முந்திரி பருப்பை சரியான அளவில் சாப்பிடலாம். 30 வயதை கடந்தவர்கள் அடிக்கடி சாப்பிடக்கூடாது. வயதானவர்கள் முந்திரி சாப்பிடுவதை தவிர்த்திடலாம். குழந்தைகள், டீனேஜ் பருவத்தினர் நாள் ஒன்றுக்கு 2 முந்திரி பருப்பை சாப்பிடலாம். 30 வயதுக்கு அதிகமானவர் வாரத்துக்கு ஒரு முறை 2லேருந்து 4 அப்படிங்கிற அளவில் சாப்பிடலாம்.
அதிக அளவிலான சத்துக்களை தரவல ட்ரை ஃப்ரூட்ஸ் மற்றும் நட்ஸ்களை வந்து வேலைக்கு செல்வோர் வந்து ஒரு சிறிய பாக்ஸில் எடுத்து சென்று அலுவலக நேரத்தில் சாப்பிடலாம். குறிப்பாக குழந்தைகள் வந்து ஸ்நாக்ஸாகவே இதை கொடுத்து அனுப்பலாம். இது போன்ற இன்னும் பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கொள்றதுக்கு நம்ம சேனலை எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.